நமச்சிவாய. சிவபெருமான் ஏன் புலித்தோலை தரித்திருக்கிறார் என்பதற்கு புராணங்கள் சொல்லும் கதையும் ஞானியர் தரும் விளக்கமும் மிகவும் ஆழமானது. முற்காலத்தில் தாருகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தங்கள் தவ வலிமையால் மிகுந்த ஆணவம் கொண்டிருந்தனர். அவர்களின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் புஷாடனர், அதாவது ஆடையற்ற இளைஞன் கோலத்தில் அங்கு சென்றார். வந்திருப்பது பரம்பொருள் என்பதை அறியாத முனிவர்கள் கோபத்தில் சிவபெருமான் மீது ஒரு கொடிய புலியை ஏவி விட்டனர். ஆனால் ஈசன் அந்த புலியை எளிதாக வதம் செய்து அதன் தோலை உரித்து தனக்கு ஆடையாக அணிந்து கொண்டார். இது முனிவர்களின் கர்வத்தை அடக்கி இறைவனே அனைத்தையும் விட வலிமையானவர் என்பதை உணர்த்திய நிகழ்வாகும். புராண கதைகளை தாண்டி இதில் மிகச்சிறந்த ஒரு தத்துவமும் ஒளிந்துள்ளது. ஆன்மீக ரீதியாக புலி என்பது காலத்தின் அடையாளமாக உருவகப்படுத்தப்படுகிறது. புலி எவ்வளவு வலிமையானதோ அதே போல காலம் என்பதும் யாராலும் வெல்ல முடியாத வலிமை கொண்டது. புலியை கொன்று அதன் தோல் மீது அமர்ந்திருப்பதும் அதை ஆடையாக அணிந்திருப்பதும் ஈசன், காலத்தை கடந்தவன், காலதீதன் என்பதை குறிக்கிறது. புலி என்பது மனிதனின் ஆக்ரோஷம் மற்றும் ஆணவத்தின் குறியீடு. அதனை அடக்கி ஆடையாக அணிவது நம்மிடம் உள்ள அகந்தையை இறைவன் அழிப்பார் என்பதன் அடையாளம். ஓம் நமச்சிவாய.